எங்கள் இருதயங்களை உம்முடைய வசனத்துக்கு நேராக திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் இருதய மனக்கங்களை திறந்தருளுவீராக. இந்த ஜெபத்தில் ஜாயின் பண்ணியிருக்க ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I pray for each and every one of them, Lord. Those who have joined this prayer, open their hearts. இருதய மனக்கங்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. ரபா ஷாகா லபாந்து ஜெஹெலே மஹா சேஃப்ரடூஸே. Lord, open our hearts. இருதயத்தை சுத்திகரிங்க. Thank you, Jesus. Thank you, Jesus. We love you, Lord. We love you, Lord. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம், உமக்கே கனத்தை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய வேதத்தை நாம் லூக்கா எழுதின நிருபம் 23 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாம் படிப்போம். Luke chapter 23 from verse 1. பைபிள் வைத்திருக்கிறவங்க please take your Bible. I encourage you to bring your Bible every day to this morning devotion. நாம் வேதத்தை சுமக்கும் பொழுது கர்த்தர் நம்மை சுமப்பார். If we carry the Bible with us, if we hold the Bible, God will hold us. ஏனென்றால் வார்த்தை கர்த்தராய் இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பைபிள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் காமெண்ட்டில் எஸ்ன்னு தெரியப்படுத்துங்க, so that I will know. Luke chapter 23. Yes sister Ima, yes Margaret Felicia, yes brother Karnagar, thank you. லூக்கா 23. அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவினிடத்திற்கு கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்டத் தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடித்தான் என்றார். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசம் எங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோடே சொன்னார்கள். கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபொழுது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து, அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள் ஆனவர் என்று அறிந்து அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதினிடத்தில் அவரை அனுப்பினான். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்பட்ட அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்றும் விரும்பியிருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. Thank you, Jesus. நாம் லூக்கா 22 அதிகாரத்தை நாம் தியானித்தோம் கடந்த நாட்கள் எல்லாம். எப்படி இயேசு கிறிஸ்து பஸ்காவை ஆசரித்து அவர் எப்படி கெத்செமனே தோட்டத்திலே போய் ஜெபித்த பொழுது சோதனைக்குட்பட பண்ணாமல் விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொல்லி பேதுருவை, யாக்கோபையும் யோவானையும் அவர் கேட்டுக்கொண்டார். பிறகு காட்டி கொடுக்கிற யூதாஸ் காரியோத் அவரை வந்து காட்டி கொடுத்து இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியர் இடத்திலே ஒப்பு கொடுத்தான். இப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த லூக்கா 23 அதிகாரத்திலே அவர் பிலாத்துவினிடத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். பிலாத்து இயேசு கிறிஸ்துவில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. நல்லா பாருங்க, 2ஆம் வசனம், இவன் தன்னை கிறிஸ்து என்னப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்தி கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்டத் தொடங்கினார்கள். இது ஒரு பொய் குற்றச்சாட்டு. இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் மேலே பொய் குற்றச்சாட்டுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு முன்பாக நம்முடைய தலைவர், நம்முடைய தகப்பன், அவர் மேலே பொய் குற்றச்சாட்டு அநேகம் வைத்தார்கள். ராயருக்கு கொடுக்க வேண்டியது ராயருக்கும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது கர்த்தருக்கும் கொடுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவரை சோதிக்கும்படி வந்தவர்களிடத்திலே சொல்லுகிறார். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வரி கொடுப்பதை பற்றின ஒரு பேச்சு உருவாகுது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து
அந்த நாணயத்தை வாங்கி திருப்பி பார்த்துள்ளார். ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொன்ன தேவன், ஒரே கடவுள், டாக்ஸ் பே பண்ண ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து. இயேசு பேதுருவை அழைத்து, பேதுருவே, நீ இப்போ ஒரு மீனை பிடித்து அந்த மீனுடைய வாயில பாரு, ஒரு வெள்ளி பணம் இருக்கும், அதை உனக்கும் எனக்கும் நீ வரியை செலுத்துன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது நமக்கு எடுத்துக்காட்டாக அவர் இருந்தார். அவர் வரி செலுத்தினார். ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்து என்று சொன்னார். அப்படிப்பட்ட தேவன் அவர் மேல வைக்கிற குற்றச்சாட்டு தெரியுமா? கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்தி கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்டினார்கள். த ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற குற்றச்சாட்டே ராயருக்கு வரி செலுத்த வேண்டியதில்லை என்று சொல்லி ஜனங்களுக்குள்ளே கலகப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். வரி, டாக்ஸ் பேயிங், இயேசு கிறிஸ்து அதை செய்தார். ஆனாலும் செய்யவில்லை என்று இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர் மேலே ஒரு பழி சுமத்துறாங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு காரியத்தை உண்மையாய் செய்து கொண்டிருப்பீங்க, ஆனா நீங்க செய்யல, உங்க வேலையில நீங்க செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி உங்க மேல ஒரு பழி சுமத்தலாம். தேவையில்லாம உங்கள் மேல குற்றம் சாட்டப்படலாம். நீங்கள் கஷ்டத்தின் வழியாய் கடந்து போலாம். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. வேதத்திலே தானியேலை பார்க்கிறோம். தானியேலிடத்திலே குற்றம் சாட்ட ஒன்றுமே இல்லை. தானியேல் தானியேல் ஒவ்வொரு நாளும் எருசலேமை நோக்கி கைகளை உயர்த்தி 3 வேளை ஜெபித்துக் கொண்டிருந்தான். தானியேலுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் தானியேல் ஜெபிக்க முடியாதபடிக்கு ஒரு சட்டத்தை பிறப்பித்தார்கள். தானியேல் பண்ணதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான், ஜெபம் பண்ணது பிடிக்கல. தானியேலுடைய ஜெபத்திற்கு விரோதமாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. 30 நாள் அளவும் ராஜாவை மாத்திரம்தான் வணங்கணும், இக்காலம் ஊதப்படும் ராஜாவை மாத்திரம்தான் வணங்கணும்னு சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் தானியேலோ என்றால் தன் தேவனை ஒவ்வொரு நாளும் 3 வேளை அந்தி சந்தி மத்தியான வேளையிலே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். தானியேலுக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? காட்டி கொடுக்கப்பட்ட சிங்கக்கெபிலே போடப்பட்டான். ஆனாலும் சிங்கத்தின் வாயை கர்த்தர் அடைத்தார். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. இன்னைக்கு நீங்க அக்கினியின் வழியாய் கடந்து போகலாம், செங்கடல் வழியாய் நீங்கள் கடந்து போகலாம், ஆனால் தண்ணீர்கள் உங்கள் மேல் புரளுவதில்லை. அக்கினி ஜுவாலை உங்கள் பேரில் பற்றாது. சிங்கங்கள் உங்களை பீறி போடாது. ஏனென்றால் சிங்கத்தின் வாயை அடைத்தவர், சிங்கத்தின் வாயை கட்டி போட்டவர் தானியேலை ஒன்றும் செய்யவில்லை. 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லியிருக்கிறது. பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். அநேக நேரத்தில் நம்மளுடைய பாஸ் அல்லது நம்மளுடைய வேலையில் இருக்கிற மேனேஜர்ஸ் நம்ம மேலே வைக்கிற பொய் குற்றச்சாட்டுகளை அறிந்திருந்தோம், அவர்கள் வேற வழி இல்லாமல் நம்ம மேலே கார்னர் பண்ணி நம்மளை வேலையை விட்டு அனுப்புறது, ஏதோ ஒரு காரியத்தை பண்ணுறாங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் ஆஃபீஸில் எனக்கு இந்த தப்பு நான் செய்யவே இல்லை, ஆனால் தேவையில்லாமல் என் மேலே பழி சுமத்தி என்னை மாட்டி விட்டுட்டாங்க, எனக்கு வேலை போகிற நிலைமை இருக்குது, இல்லை வேலையில் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு இல்லை என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஆனால் செய்யவே இல்லை நீங்கள் சொல்லலாம். கர்த்தருக்கு தெரியும். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஷாகா தலபான் ரியாந்தோஸ் சேஃப்ரட்டு லமாஹா சேஃப்ர ரியாந்தோஸ். தேங்க்யூ ஜீசஸ். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே
நாம் வருகிற ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாது. உங்களுக்காய் கர்த்தர் வழக்காடுவார். யுத்தம் என்னுடையது. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சோர்ந்து போக வேண்டாம். காரணம் இல்லாமல் உங்களை தாக்குகிறார்களா? காரணம் இல்லாமல் பொய்யாய் சொல்றாங்க உங்க பேர்ல. எதுக்கு என் பேர்ல இவ்வளவு பொய்யாய் பேசுறாங்கன்னு தெரியல பிரதர். காரணம் இல்லாமல் குற்றம் சாட்டுறாங்க என் மேல. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில நமக்கு அவர் சொல்லுகிற காரியம், அவர் ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் செலுத்து என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை ராயருக்கு வரி செலுத்த வேண்டுவதில்லை என்று கலகப்படுத்தினான் ஜனங்களுக்குள்ளே என்று சொல்லி பொய் பிரச்சாரத்தையும் பொய் சாட்சி சொன்னார்கள். கிறிஸ்துவை உடையவர்கள் நாம் பாடுகளுக்கு நேராய் கடந்து செல்வது சில நேரங்களிலே நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வரப்போகிறது. Sometimes if we go through struggles, a great blessing we have. தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோம். நமக்கு உபத்திரம் வரும்பொழுதுதான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். நமக்கு உபத்திரம் பாடுகள் வரும்பொழுதுதான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். நாம் ஒரு கண்ணுடையவனாய் 2 கண்ணுடையவனாய் நரகத்திற்கு போவதை பார்க்கிறோம். ஒரு கண்ணுடையவனாய் பரலோகத்திற்கு போவதே மேல். 2 கையுடையவனாய் நரகத்திற்கு போவதை பார்க்கிறோம். ஒரு கையுடையவனாய் பரலோகத்திற்கு போவதே மேல். அப்படி என்றால் என்ன? நமக்கு பிரச்சனையே வராம, பாடுகளே வராம, நாம் கர்த்தரை விட்டு விலகி உலக பிரகாரமாய் வாழ்ந்து கர்த்தரை மறந்து நரகத்திற்கு போவதை பார்க்கிறோம். நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில எத்தனை உபத்திரவம், பேதுரு வாழ்க்கையில் எத்தனை உபத்திரவம், பவுல் அப்போஸ்தலர் வாழ்க்கையில் எத்தனை உபத்திரவம், யோசேப்பின் வாழ்க்கையில் எத்தனை உபத்திரவம், மோசேயின் வாழ்க்கையில் எத்தனை உபத்திரவம், ஆபிரகாமின் வாழ்க்கையில் எத்தனை உபத்திரவம் நம் வேதத்திலே பார்க்கலாம். உபத்திரத்தின் வழியாய் போகும் பொழுது நமக்கு அவருடைய பிரமாணங்களை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். சில நேரங்களிலே காரணமில்லாமல் நம்மை புண்படுத்தும் பொழுது, காரணமில்லாமல் பழி சாட்டும் பொழுது, சில நேரத்திலே கர்த்தர் நமக்கு அதை அனுமதித்து இன்னும் அவரோடு கிட்டி சேர்வதற்கு அந்த காரியம் இருக்கும். உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் குலைத்து போடுவார். மொர்தெகாய்க்கு விரோதமாக ஒரு ஆமான் எழும்பினான். ஆமானின் தந்திரங்களை கர்த்தர் அவமாக்கி போட்டார். This morning I would like to encourage you. God is going to turn the tables for you. கர்த்தர் உங்களுக்காக ஆமானின் தந்திரத்தை அவமாக்கி போடுகிறார். பிசாசு உங்களுக்காக வைக்கப்பட்ட கண்ணியிலே நீங்கள் அகப்பட மாட்டீர்கள். யார் அந்த கண்ணியை வைத்தார்களோ அவர்களே அந்த கண்ணியிலே விழுவார்கள். பிகாஸ் நம்முடைய தேவன் அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன். உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே மரித்த தேவன். நாம் பாடுபடுவது கர்த்தருக்கு பிரியமில்லை. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விட மாட்டார். ஹல்லேலூயா. திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்கப்பட விட மாட்டார். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேங்க்யூ ஜீசஸ். இந்த காலை நேரத்தில் I strongly believe இந்த வார்த்தை உங்களோடு பேசியிருக்கிறார் கர்த்தர். பிலாத்துவினிடத்திலே கொண்டு போய் விடும் பொழுது இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு குற்றத்தையும் அறியவில்லை. அவர் எல்லாவற்றையும் உண்மையாய் செய்தார். ஆனாலும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் குற்றப்படுத்தப்பட்டார். நம்முடைய கலகத்தினாலே அவர் கலகப்படுத்தினார் என்று சொல்லி பேர் எடுத்தார். It is because of my sins and because of your sins. The Lord Jesus has been mocked, crucified on the cross. He died on the cross. நம்முடைய பாவங்கள் மிகவும் கொடியதாக இருந்ததினாலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிப்பதற்கு அது ஏதுவாயிற்று. நாம் இப்பொழுது கர்த்தருடைய பந்திக்கினாய் கடந்து போவோம். ஷாந்தரிபாதி ஆந்தோஷ் சேலட்டுனா மாந்தோரே ஏலோட்டி ஹலமாந்துசே ஏல் மனாந்தே. கர்த்தருடைய சரீரத்திற்கு அடையாளமாக நம்ம அப்பத்தை எடுத்துக்கொள்வோம். நம்ம ஒவ்வொரு நாளும்
இந்த அப்பத்தை நாம் எடுக்கும் போதெல்லாம் கர்த்தர் நமக்காக பட்ட பாடுகளை நினைவு கூறுகிறோம். இட் இஸ் நாட் அ ஒன் டே ஈவெண்ட் டு ரிமெம்பர் த லார்ட்ஸ் சாக்ரிஃபைஸ். அனுதினமும் நாம் கர்த்தருடைய பாடுகளை நினைவு கூற வேண்டும். Every day we need to remember the sacrifice of the Lord Jesus. நாம் நினைவு கூறும் பொழுது அவரோடு கூட நாம் ஐக்கியமாகிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள். We need to remember that the Lord Jesus died for us. எனக்காக மரித்தார். அவருடைய சரீரம் எனக்காக பிற்கப்பட்டது. அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை வாங்கி உங்களுக்குள்ளே பிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார், பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இது என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னார். இந்த அப்பத்தை நாம் புசிக்கும் பொழுது இதை ஒரு சடங்காக புசிக்க வேண்டாம். உண்மையாய் உணர்ந்து இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக அடிக்கப்பட்டு அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது மன்னாவை புசித்தார்கள். நாமோ பாவமாக எகிப்திலிருந்து புறப்பட்டு பரம காரணக்கு நேராக கடந்து போய் கொண்டிருக்கிறோம், பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய ஜீவாப்பத்தை, ஜீவ அப்பமாகிய மன்னாவை, விலையேற பெற்ற மன்னாவை நாம் புசிக்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணி இதை நாம் யாவரும் புசிக்கலாம். Thank you, Jesus. அந்தபடியே ஒரு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். இந்த திராட்சரசம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அவருடைய இரத்தம் நமக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் வருகிற சந்ததிக்காகவும் பரிந்து பேச வல்லதாயிருக்கிறது. ஒரே பலியாய் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கிருபாதர பலியாக நமக்காய் சிந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் நினைவு கூறும்படிக்கு நாம் இதை ஸ்தோத்திரத்தோடு கூட பானம் பண்ணுவோம். Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விலையேற பெற்றது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விலை மதிப்பில்லாதது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காம் எனக்காம் சிந்தப்பட்ட இரத்தம். கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு வரைக்கும் அவர் சிந்தினார். அந்த இரத்தத்திலே நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமாக இருக்கிறது. இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, ஒவ்வொரு பெயர் பெயராய் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். தேவையோடு இருக்கிறவருக்காக ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசினேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். என் நிமித்தம் உங்கள் நிந்தித்து பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் இதனால் சாரமாக்கப்படும். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் வெளிச்சமாகவும் உப்பாகவும் இருக்கிறீர்கள். இருளான இந்த உலகத்திலே நீங்கள் கர்த்தர் உங்களை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். சுவையில்லாத இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை ஒரு சுவை கொடுக்கிற ஒரு உப்பாக வைத்திருக்கிறார். நாம் சாரமற்று போவோமானால் இதனால் சாரமாக்கப்படுவோம். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. This morning I believe God is speaking to you. கர்த்தரோடு பேசுகிறார். இந்த வார்த்தை கர்த்தர் ஒருவருக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த மெசேஜ் ஒருவேளை நீங்கள் ஆஃப்லைனில் கேட்கலாம்.
உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் மேலே குற்றம் சாட்டி பழி சுமத்துகிறார்களா? Do not worry. உங்களுக்காக கர்த்தர் வழக்காட போகிறார். உங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். யுத்தம் என்னுடையது என்று சொன்ன தேவன் உங்களுக்காய் வழக்காடுவார். பிதாவே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் பெயர் பெயர் ஆசீர்வதிப்பீராக. Bless each and every one of them, Lord. தேவையோடு ஒவ்வொரு காய் ஜெபிக்கிறேன். தேவையோடு ஒவ்வொரு காய் ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்திப்பீராக. இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுங்க. இந்த நாளுக்கு வேண்டிய பலனை எங்களுக்கு கொடுப்பீராக. Strengthen us, Lord Jesus. Help us to move forward. இன்னைக்கு செய்ய இருக்கிற ஒவ்வொரு காரியத்தினுடைய கரம் இருக்கட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரவு 9 to 9:30 மணி இருக்கிற ஜெபத்திற்கு மறவாமல் கலந்து கொள்ளுங்க. நைட் நான் உங்களோட கூட உங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.